நோன்பு வைத்துக் கொண்டு தொழுகாமல் இருக்கலாமா? அதாவது ஒரு மனிதர் நோன்பு வைத்துக்கிறார், இந்த ரமதானுடைய காலங்களில் நோன்பு வச்சிருக்கிறாரு, ஆனா தொழுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு கூடுமா கூடாதா என்பதாக ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இப்ப நம்ம தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தொழுகை என்பது இது ஒரு அமல், இது ஒரு தனிப்பட்ட அமல். நோன்பு என்பது இது ஒரு தனிப்பட்ட அமல். நோன்பு இது ரமதானுடைய முழு மாதம் நோன்பு நம் மீது கடமை, 30 நாள் மட்டும்தான் இந்த நோன்பு கடமை. ஆனா தொழுகை என்பது நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம பருவம் அடைந்ததிலிருந்து நாம் மௌத்தாகும் வரை இந்த தொழுகையினுடைய கடமை இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்ப நோன்பு என்பது அது தனி அமல், தொழுகை என்பது தனி அமல். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், அதாவது இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமைகள் 5 கடமைகள் என்பதாக ஹதீஸ் நாம் படிச்சுக்கிறோம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இப்ப இதுல இந்த 5 அமல்ல பாருங்க, தொழுகை தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதே மாதிரி நோன்பு தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நோன்பு வேற, இதே மாதிரி தொழுகை வேற. இது ரெண்டுமே தனித்தனி அமல், இது இரண்டுமே செய்ய வேண்டும். இந்த குறிப்பாக இந்த ரமதான்ல நோன்பு நோக்க வேண்டும், ஆனா தொழுகை நம்முடைய வாழ்நாள் முழுக்க தொழுக வேண்டும். இப்ப கேள்வி என்ன என்பதாக சொன்னா, ஒரு மனிதர் நோன்பு வைத்துக் கொண்டு தொழுகாமல் இருந்தால் நோன்பு கூடுமா என்பதாக பார்த்தா நோன்பு கூடும். ஆனால் தொழுகை விட்டதற்குண்டான தண்டனைகள் நிச்சயமாக நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். கனிமிறைந்தவர்களே, தொழுகையில் தான் அல்லாஹ் வெற்றி வைத்திருக்கிறான். பெரும்பாலும் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம், அதாவது ஒரு நோன்பு ஒருத்தர் விட்டுட்டார் என்பதாக சொன்னா அது ஒரு பெரிய பாவமாக பேசுகிறோம் இல்லையா? அது உண்மைதான், பெரிய பாவம் தான். ஆனா தொழுகை விடும் பொழுது அவ்வளவு பெரிய பாவமாக நம்ம பார்க்கறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. ஒரு மனுஷன் தொழுகை விடுறானா அவனை நம்ம திட்டுறதும் இல்லை. இது மிகப்பெரிய தவறு. நோன்பு விடுறது எவ்வளவு பெரிய பாவமோ அதை விட மிகப்பெரிய பாவம் தொழுகை விடுறது என்ற விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக்கிறோம். எனவே நோன்பு காலத்தில் நோன்பையும் வச்சுக்கணும், நாம தொழுகையும் சரியாக தொழுது விட வேண்டும். இது எல்லா முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு தொழுகை கூட நம்ம விடாம இந்த ரமதானுடைய காலங்களில் தொழுக வேண்டும். அதே சமயத்தில் நாம் நோன்பையும் விடக்கூடாது என்ற விஷயத்தையும் நாம் தெளிவாக விளங்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நாம் அனைவருக்கும் தொழுகையை விடாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நோன்பையும் விடாமல் நோக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மார்க்கத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.